புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி ஊனா மெக்காலே சமாதானத்தை முன்னுரிமைப்படுத்தும் அச்சு வாழ்வுறு பீஸ் பில்டிங் பிரையாரிட்டி மேட்ரிக்ஸ் பற்றிய ஒரு ஆவணம் எனக்கு அனுப்பப்பட்டு அதன் மீதான எனது கருத்துக்களை அவர் கேட்டிருந்தார். அதனை மேல்வாரியாக படித்து பார்த்ததில் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் உருவாக்கப் போவதாகவும் அதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை தாம் எடுக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த வேண்டிய காரணம் போர்க்குற்றங்கள் ஏற்படுத்திய பாதிப்பின் நிமித்தம். ஆகவே போர்க்குற்றங்களை போதியவாறு விசாரிக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். போர்க்குற்றங்கள் பற்றியோ போர்க்குற்ற விசாரணை பற்றியோ அதனை நடைமுறைப்படுத்த எடுக்க வேண்டிய விடயங்கள் பற்றியோ எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி எடுக்க இருப்பதாக இந்த ஆவணத்திலே கூறவில்லை. உங்களுக்கு அந்த ஆவணத்தினுடைய ஆங்கில பிரதி தரப்பட்டுள்ளது. அதிலே பார்த்தீர்களானால் எந்தவித நடவடிக்கைகளையும் ஐக்கிய நாடுகள் பதிவிட பிரதிநிதி எடுக்க இருப்பதாக இந்த ஆவணத்தில் கூறவில்லை. உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன். கருத்துக்கள் அறிந்து எனது பதில் எழுதிய பின்னர் எனது பதிலின் பிரதியையும் நான் இங்கு சமர்ப்பிப்பேன். அடுத்த சபை அமர்வில் இது பற்றி நாங்கள் ஆராயலாம். இதை இப்பொழுது இங்கு கையளிப்பதற்கு காரணம் செப்டம்பர் மாதத்திற்கு இடையில் அரசாங்கம் சில நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றது என்பதாலேயே. அத்துடன் அவ்வாறு எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் தமது இதுவரையிலான நடவடிக்கைகளை தமிழ் மக்களாகிய நாங்கள் முற்றாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்ற அடிப்படையில் அமையும் என்பதாலேயே தான் இவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தரப்பட்டிருக்கின்ற இந்த பீஸ் பில்டிங் ப்ரையாரிட்டிஸ் பிளான் ஸ்ட்ராட்டஜிக் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டிங் ஃப்ரேம்வொர்க் என்பதனுடைய அந்த பிரதியை எடுத்து பார்த்தீர்களானால் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் சம்பந்தமாக சில விடயங்களையும், ரெகன்சிலியேஷன் சம்பந்தமாக சில விடயங்களையும், கவர்னன்ஸ் சம்பந்தமாக சில விடயங்களையும், ரீசெட்டில்மெண்ட் அண்ட் டியூரபிள் சொல்யூஷன்ஸ் என்பது சம்பந்தமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இவையெல்லாம் போர்க்கால இந்த போர் சம்பந்தமான போர் விசாரணை, போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக அது சம்பந்தமாக எந்தெந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. உதாரணமாக நீதிபதிகளை நியமித்தல், எப்பேற்பட்டவரை வழக்கு நடத்துனராக செய்வது, எந்த விதமான அந்த போர்க்குற்ற சட்டம் இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்படும் சட்டம் அல்ல. அதனை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது, எங்களுடைய அரசியல் யாப்பின் 13(6) சரத்தின் கீழ் அதனை இங்கு கொண்டு வருவது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். ஆகவே இதை பார்த்தால் அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்கு சார்பாக நடவடிக்கைகள் எடுப்பதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபையிலே தற்போது தரப்பட்டிருக்கும் அந்த அவர்களுடைய அந்த பிரேரணை சம்பந்தமாக அவர்கள் எங்களுடைய ஹை கமிஷனர் அவர்களால் தரப்பட்டிருக்கும் பல விடயங்கள் இதிலே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இந்த பீஸ் பில்டிங் என்பது சம்பந்தமாக முழுமையான ஒரு நடவடிக்கையை எடுப்பதால் தான் நாங்கள் உண்மையான சமாதானத்தை கொண்டு வரலாம்.